ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அதிகமாகும் பொழுது, அது நைட்டு நேரத்தில திடீர்னு வந்து பீக்குக்கு போகும். ஸோ, அப்போ வந்து நமக்கு உடனடியா ஒரு மைண்ட் அலர்ட் ஆகி வந்து தூக்கம் வந்து தடைப்பட்டுரும். 2வது இந்த காலகட்டத்தில இந்த ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன்லாம் வந்து கம்மியாகும் பொழுது, இயல்பாகவே நம்ம பாடியோட டெம்பரேச்சர் வந்து மூளைக்கு சொல்லக்கூடிய விஷயமா வந்து இருக்கட்டும், மனத அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும். ஸோ, இதே மாதிரியான பிரச்சனையை இதுக்கு முன்னாடியும் நம்ம ரொம்ப எஃபிஷியன்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஆனா, இப்போ காலகட்டத்தில வந்து அது நமக்கு ஒரு மன அழுத்தமா வந்து வரும். ஏன்னா, இந்த ஈஸ்ட்ரோஜன், புரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து கம்மி ஆகுறதுனால. ஸோ, அதனால வந்து நமக்கு நைட்ல திடீர்னு தூக்கம் வந்து தடைப்படும். ஸோ, இந்த மாதிரியான காரணங்களால தான் நமக்கு தூக்கம் வந்து சரியா வர மாட்டேங்குது. இந்த 2 விஷயம் நடக்குது அப்படின்னாலே, கட்டும் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். சாதாரணமா கொஞ்சம் உணவுகள் சாப்பிட்டா கூட வயிறு வந்து உப்புசமாகிறது, பசி சரியா வந்து எடுக்க மாட்டேங்குது, மோஷன் வந்து கரெக்ட்டா போக மாட்டேங்குது, வயிறுல ஏதோ ஒரு எரைச்சல் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, இது எல்லாமே கட்டும் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான அறிகுறி. ஸோ, இது 3மே எப்பவுமே பெரும்பாலும் சேர்ந்தே வந்து இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு 40 வயசுக்கு மேல ஹார்மோனல் இம்பேலன்ஸு, அதே மாரி வந்து நம்மளுடைய வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள். இது 3ம் இருக்கு அப்படின்னாலே உங்களுக்கு தூக்கம் சரியா வராது.